நந்தி படுத்தது பெரிய கோயில். ஓ அவருக்கு பக்கத்துல நந்தி இருந்துச்சு. நீங்களே தீர்த்தம் எல்லாம் அடுத்து ஊத்துனீங்களா? நாங்க ஊத்தல, அம்மா ஊத்துனாங்களோ? ஏன் நீங்க ஊத்தல? நேத்தி வச்சாதான் ஊத்தணுமா? ஓஹோ. ஒரு பாலை மரத்தை வெட்டி சுத்தமாக்கி அதுக்கு நேத்தி எல்லாம் கும்பிட்டு அடுத்த வருஷம் என்னது பால் தூக்கணும், பால் சமையல் தூக்கணும், காவை தூக்கணும் நேத்தி வச்சாதான் அது தூக்கணும். நீங்க நேத்தி வச்சதே இல்லையா? நீங்க எந்த நேத்தியுமே வச்சது இல்லையா? எப்பயுமே நான் வச்சது இல்ல. நான் வச்சிருக்கேன் காவடிக்கு. காவடிக்கா? எப்போ காவடி எடுக்கிறது? அவன் சும்மா இது மயில் எல்லாம் போட்டு தூக்குவாங்க தோல்ல வச்சு. அதுவும் அரவாசில வச்சு அழுதுகிட்டே வந்தான். என்ன நேத்தி வச்ச நீங்க? என்ன நேத்தி வச்ச நீங்க? காவடி தூக்குறது நேத்தி வச்சா. அத்தை மடுவத்தை நேத்தி வைப்பாங்க. நேத்தி வச்சா பழிக்குமா? உண்மையாவா? அப்படியே பழிக்குமா? நேத்தி வச்சிட்டு அடுத்த வருஷம் காவடி எடுப்போம். காவடி எடுக்கணும்னு சொன்னா உடனே நாங்க காவடி எடுக்கலாம். காவடி நாங்க நேத்தி வைக்காம காவடி எடுக்கலாம். முள்ளு குத்துனா வலிக்கும். ஓ, நேத்தி வச்சிட்டு காவடி எடுத்தா வலிக்காது. அப்படியா? காவடி எடுக்க போறேன்னு சொன்னா அதுல ஒரு படம் வரும், நரசிம்மோட படம். அதை காட்டிட்டு தான் முள் குத்தி நரசிம்ம போய் வேஷம் போட்டுட்டு முள்ளெல்லாம் குத்துவாங்க. 10 முள் சத்தம் வராதா? 10 முள் குத்துவாங்க. சத்தம் வராதா? வராதா? வரும். ஆனா வலிக்காது. துடிச்சு கொண்டு. ஓஹோ. அப்புறமா விசில் ஏத்தி கொண்டு போவாங்க. காளி காவடி, அம்மன் காவடி எல்லாம் எடுப்பாங்க சில ஆட்கள். காளில ஒரு அண்ணா. காளி காவடி எப்படி இருக்கும்? காளி காவடி ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டிருப்பாங்க. அதுல என்ன இருக்கும்? அதுல இப்படியே நிப்பாங்க. அதுல கத்தி வச்சிட்டு இப்படியே நிப்பாங்க. கத்தி வச்சிருக்கு சிவபெருமானை கொல்ற மாதிரி இருக்கும். கொல்ற மாதிரி இருக்கும். வேற என்ன காவடி இருக்கு? வேற என்ன காவடி இருக்கு? வேற முருகன் காவடி இருக்கு. பறந்து காவடி இப்ப பறக்குற காவடி அதுவும் இருக்கு. ஹனுமான் காவடி இருக்கு. ஹனுமான் காவடி எப்படி இருக்கும்? அது ஹனுமான் அந்த ஊஞ்சல் மாதிரி தான் இருக்கும். ஹனுமான் அந்த ஊஞ்சல்ல இப்படியே நிப்பாரு. என்னத வச்சிட்டு? அவர் சூலாயுதமா அது? அப்ப கண்டத்தை வச்சிட்டு ஹனுமான் அவர் கண்டத்தை வச்சிட்டு கதாயுதம். அவர் ஆயுதத்தை இந்த இப்படியே வச்சிட்டு நிப்பாரு. கதாயுதம். கதாயுதத்தை வச்சிட்டு இப்படியே கந்தாயுதத்தை வச்சிட்டு இப்படியே நிப்பாரு. இந்த இப்படியே நிப்பாரு. சீதானுமான் இப்படி நிப்பாங்க. என்ன நேத்தி வச்சு பழிச்சதை பார்த்துருக்கீங்க? காவடி நேத்தி வச்சதை பார்த்துருக்கோம். எங்க பார்த்துருக்கீங்க? எங்க பார்த்துருக்கீங்க? அது ஒரே தூரம் இந்தாங்க அம்மன் கோயில்ல வச்சிருக்கோம். காவடி பார்த்தீங்க? இல்ல காவடி நேத்தி வச்சா பழிக்கும்னு சொன்னீங்க தானே? எங்க என்ன? இவனுக்கு அதே ஒரு முள் குத்துவாங்க. கால்ல ஹனுமான் கால்ல இந்த சட்டையில குத்துவாங்க. யார் குத்துறது? அதான் ஆக்கள் குத்துவாங்க. ஐயர் ஆக்கள். வேற ஐயர் ஆக்கள் குத்துவாங்க. பரவ காவடி ஆக்கணும்டா. இதுல குத்தி இந்த இதுக்குள்ள எல்லாம் குத்தி இதுக்குள்ள எல்லாம் குத்துவாங்க. சட்டையில குத்துவாங்க. சட்டையில குத்து வாங்க வலிக்கும். ஆனா கொஞ்ச நேரத்தால வலி நின்றும். அம்மன் கோயிலுக்குள்ள போய் ஆடுவாங்க. யார் சொன்னது உங்களுக்கு அப்படி கொஞ்சம் இதுல வலி நின்றும்? அவங்க எங்களுக்கு தெரியும். அப்படி நீங்க தான் எடுத்தது இல்லையா காவடி? நான் மட்டும் எடுத்தேன். பிரியாதே குத்தியா? முள்ளு குத்தியா? பரவசம் குத்துவீங்களோ? அப்படி என்ன பெரிய நேத்தி வச்சிருக்கீங்க? கல்யாணம் பண்ணாரு. கொஞ்ச நேரத்திலேயே காவடி முள்ள குத்தின பிறகு கொஞ்ச நேரத்திலேயே வலி நின்றுட்டான்னு சொன்னாங்க. அவர் கல்யாணம் பண்ணிட்டாரா? அப்ப அவருக்கு வலிக்காது. அப்ப நீங்க அதுக்கு தான் காவடி எடுக்க போறீங்க? நீங்க எதுக்கு காவடி எடுக்க போறீங்க? அது என்ன நேத்தி வச்சு எடுக்க போறீங்க? வீட்டுக்கா? வீடு கட்டணும் பண்ணா? ஓ, நல்ல விஷயம். பெரியால வந்தா சிவபெருமான கையில குத்துவேன். பச்சை குத்துவீங்க? பெரியால வந்தா ஹனுமான இப்படியே குத்துவேன். ஃபுல்லா குத்துவோம்.
அனுமான் கையிலையும் குத்துவேன். அனுமான் அவர் வணங்குவாரு. அவரை ராமனை வணங்குற மாதிரி கையில குத்திருப்பேன். ஏன் வீடு இல்லையா உங்களுக்கு? இருக்கு. அப்ப என்ன பேர்? குடிசை வீடு. குடிசை வீடு இருக்கா? பெரிய வீடு கட்டணும்டா? ஏன் இந்த வீடு கஷ்டமா இருக்கா? ஏன் என்ன கஷ்டம்? எனக்கு வீடு கட்டிட்டு அப்பாக்கு ஆட்டோ எடுத்து கொடுக்கணும் ஆசையா இருக்கு. ஆட்டோ எடுத்து கொடுக்கணுமா? நான் அப்பாட்ட கேட்டு ஒரு கும்மிக்கு நாய் வாங்குவேன். கும்மிக்கு நாய் வாங்குவேன். ஏன் இந்த வீடு என்ன கஷ்டம்? என்ன நல்லா தான், நல்ல வீடு தானே இல்லையா? ஏன் முழம்பு கிடைக்குதா? அது சின்ன ஒரு வீடு, குடிசை வீடு. அதுல சாமி படம்லாம் இருக்கு. அன்றைக்கு பிரித்திகா அந்த கதவை திறந்துட்டு யாரோ கூப்பிட வெளியால அப்படியே போய் மணிக்கு போய் கூப்பிட வெள்ளிக்கிழமை தீசிட்ட பக்கத்து வருஷம் பேய் ஒன்று கூப்பிட. பேய் கூப்பிடுதா? அம்மா மாதிரி பிரித்திகா கூப்பிட நைசா கரை தூக்கி போக அம்மாலும் மிட்டி அது வாரின்னு சொல்ல வந்து சாமான் போய் அது பேய் தான் கூப்பிட்டு எப்படி தெரியும் உங்களுக்கு? அம்மா சொல்லிச்சு. அம்மா சொல்லிச்சோ? உங்களுக்கு பயம்? நான் ஏன் கபடி அப்பன்னு சொல்லையா? இந்த இத நல்ல பெரிய கோயிலா கட்ட இந்த கோயிலையா பாருங்க சாமி. சிவபெருமானுக்கு ஒரு வீடு கட்டி ஒரு பெரிய வீடா கட்டி அதையும் பெரிய வீடா கட்டுவேன். சிவனுக்கு வீடு கட்டக்கூடாது, கோயில் தான் கட்டணும். சிவன் கோயில் தான் இது ஃபுல்லா சுத்தி கோயில் கட்டுவேன். அந்த சிவன் கோயில கட்டணும்னு நினைப்பேன். இந்த மரங்களை எல்லாம் என்ன செய்யலாம்? பட்டிடலாமா? அது சரி, நிழலுக்கு கரண்ட் வேலியா? ஏன் யானைகள் வந்தா கரண்ட் அடிக்கும். ஒரு யானை அதுக்கிட்ட நின்றுச்சு. அந்த வீடு கிட்ட இருக்கும். வீடோட மழை அளவு இருக்கும். சரி, இப்ப வீடு கட்டணும் மட்டும் நேர்த்தி வச்சாச்சு, கோயில் கட்டணும் மட்டும் நேர்த்தி வச்சாச்சு. வேற மரங்கள்லாம் வெட்டி ஒரு ஜானம் வராத மாதிரி மரங்கள்லாம் வெட்டி கரண்ட் வேலி போடுவேன். திட்டம் எல்லாம் பல பெருசா இருக்கு. திட்டம் திட்டம் பெரிய திட்டமா இருக்கு. தோட்டமெல்லாம் போட வச்சேன். தோட்டமெல்லாம் வைப்பேன். கரும்பு மரம் நிறைய நடுவோம். 100 நடுவோம். தக்காளி கண்டு வைப்போம். கத்தரி ஊட்டமிளகா கண்டெல்லாம் வைப்போம். எல்லாம் சரி, மரம் வெட்டக்கூடாது. மரம் வெட்டினா போலீஸ் பிடிக்குமே. ஏன் போலீஸ் பிடிக்குது? வெட்டக்கூடாது. இல்ல அது வெட்டலாம். வெட்டலாமா? வீட்டு பரத்தை வெட்டினாங்க, போலீஸ் பிடிக்கல. யார் வெட்டினா? எங்க அப்பா வெட்டினாங்க, அப்பயே போலீஸ் பிடிக்கல. சரி, இப்ப வந்து பிடிக்கும். பெர்மிஷன் எடுத்து தான் வெட்டணும். தேவையில்லாம நிறைய மரங்களை வெட்டக்கூடாது. சைன் வச்சு தருவாங்க. அத சொல்லுங்க. பட்டு போனது மரத்தை வெட்டினோடைய தான் உங்களோட அப்பா இந்த வீட்டுல இருக்கிறார். சரி, இப்ப ஒரு நேர்த்தி முடிஞ்சது வீடு, இன்னொரு நேர்த்தி இங்க சாமிக்கு கோயில், அடுத்து அதுக்கு நேர்த்தி தானே தோட்டம். வேற இந்த படிப்பு, பள்ளிக்கூடம், வேலை அப்படி ஏதாவது? சரி, கணிதத்துல 71, கணிதத்துல 65, 65. சரி, தமிழ்ல 40, 40. ஐயோ, 70, 45, 5, 48, 8.
ம் 72 எடுத்தேன். ம் அப்புறம் 70 எடுத்துட்டேன். ம்ஹும். என்ன பாடம் விருப்பம்? எனக்கு தமிழ், கணிதம், சுற்றாடல், சமயம், ம் சிங்களம், ம் ம். வேற வேற மொழிகள் வேற ஒரு பாடமே இல்லை, எல்லா பாடமும் சொல்லியாச்சு. அதில் நிறைய நல்லா பிடிச்ச பாடம் இது நல்லா பிடிச்சது தமிழ் தான். தமிழ் தானே? ம் நல்லா பிடிச்ச டீச்சர் யாரு? நல்லா பிடிச்ச டீச்சர் கட்ஸ்கான் டீச்சர் ஆ சாரா. சரி என்ன பாடம் சார்?